ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்து இதில் ஊற வச்சுருக்குறேங்க. நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு குக்கர் வச்சுருக்குறேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்குறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க. 3 கிராம்பு, 3 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூவு, 2 மராட்டி முக்கு, பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி இலை எடுத்து வச்சுருக்குறேங்க. அது போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை போட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வர வரையிலும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. தக்காளி பழம் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய், புதினா தழை, கொத்தமல்லி தழை, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி பிரியாணி நாட்டுக்கோழியில் தாங்க, நாட்டுக்கோழி கறி தாங்க 300 கிராம் எடுத்தோம். நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க செய்கிறேன். இப்போ ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாங்க. நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்குறேன். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க.
எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு சரியாக இருக்குங்க. மூடி வச்சு சிம்மிலே 1/4 மணி நேரம் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சிக்கன் பிரியாணியோடைய மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, தயிர் பச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.